கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வாழ்வாதாரத்திலையும் சரி, இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய மே மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா ஒரு பெரிய கிரகமான குரு பகவான் கன்னிராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியை பயிற்சி அடைகிறார். ஆனாலும் மாத பலன்கள் அப்படின்னா சூரிய பகவானை மட்டுமே மையமாக கொண்டு தான் மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம். சூரிய பகவான் கன்னிராசி நண்பர்களுக்கு 12 கூடையவர். அந்த 12 கூடையவர் 8வது பாவகத்திலையும் 9வது பாவகத்திலையும் இந்த மே மாதத்தில் வரார். அப்போ அவர் யாருடைய சாரம் வாங்குவார், யாருடைய வீட்டுக்கு வராரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் கொடுக்குமே தவிர 5ல் இருக்கிற சனி பகவானோ, 6ல் இருக்கிற செவ்வாவோ, 6ல் இருக்கிற ராகுவோ, இல்லை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவோ இவங்களுடைய பலனெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு பேசாதுங்க. மே மாதம் 1ஆம் தேதின்றது புதன்கிழமை அதிகாலை. யாருடைய சாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உத்திராடம் சாரம். உத்திராடம்னா நமக்கு சூரிய பகவானுடைய சாரம். விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் 277 டிகிரியில் மகர ராசி மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்போது கன்னிராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 12வது பாவகத்துக்கு அதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உச்சமடைகிறார். எத்தனாம் தேதி வரைக்கும் உச்சமடைவார்னா 14ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைவார். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால பிரிஞ்சு போன தம்பதிகளுக்கு இது நல்ல நேரம். பிரிஞ்சு போன தம்பதிகள் அப்படின்னா திருமணம் ஆகிட்டு ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. 3 மாதம் 6 மாதம் தான் நாங்கள் வாழ்ந்த மாதிரி இருக்குதுங்க. எப்படியோ வாழணும், எப்படியோ இருக்கணும் அப்படின்ற ஆசையில் ஆதங்கத்தில் அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து வருஷம் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணோம். 6 மாதம் 3 மாதம் தான் எங்களால் வாழ முடிஞ்சதுங்க. அதுக்கு மேற்கொண்டு வாழ முடியல. எனக்கு என் மனைவிக்கு சங்கடம் இல்லை, எனக்கு என் புருஷனுக்கு சங்கடம் இல்லை, மற்றவங்களால் வந்த சங்கடங்கள் எங்களுக்கு பிரிவினைகள் வரைக்கும் இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாயிடும். என்ன சார் காரணம்? இப்படி இந்தளவுக்கு நீங்கள் கேரண்டியாக சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணங்கள் இருக்கணும் இல்லையா? சொல்லுங்கள் சார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி தான் ஐன சுகஸ்தானாதிபதி. ஒரு தம்பதிகளுக்கு முக்கியமான ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா 7வது பாவகம் முக்கியமான ஸ்தானம் தானுங்க. ஆனால் அதை விட 12வது பாவகத்துக்கு அதிபதி ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் ஐன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்குறாரு, சுக்கிர பகவானோட சேர்றார். சுக்கிர பகவான் அப்படின்றவர் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி. 8வது பாவகத்தில் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் அசுவினி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 7 டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகாமல் சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்து கம்பீரமாக இருக்கார். அப்போ நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாக போகுது. ஈகோ அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது, சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா யாருக்கு எந்த ஈகோவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓரத்தில் புறக்கணிச்சு விட்டு நான் பேசுகிறேன் என் மனைவிக்கிட்ட, நான் பேசுகிறேன் என் கணவர்கிட்ட, என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என் வாழ்வாதாரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சத்தியமாக வரும். அதுபோக பிரிஞ்சு போன தம்பதிகள், கன்னிராசி நண்பர்கள் இந்த தருணத்தில் பிரிஞ்சு போன தம்பதிகள் சேருவீங்க. பிரிஞ்சு போன காதலர்கள் கல்யாணம் மட்டும்தான் சார் நான் பண்ணலை, எனக்கு அவங்க தான், அவங்களுக்கு நான் தான், அந்த அளவுக்கு தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் 5 வருஷமாக. ஏதோ ஒரு கிரகம் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சு. எத்தனையோ தடவையில் நம்ம பேச போனோம், ஆனால் என் பேச்சு காது கொடுத்து கூட அவங்க கேட்டுக்கிடலைங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் உங்களுடைய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா அவர் கோடீஸ்வரனோ லட்சாதிபதியாக கிடையாது. பேருக்கு சொல்லிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி சங்கடப்பட்டு இருக்கிறவர் யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. முதல்ல வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் தான் வாழ்வாதாரத்தில் நிம்மதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரம் கன்னிராசி நண்பர்கள் வாழ்க்கையிலேயே நிம்மதி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில் நிம்மதி வந்துருச்சுன்னா வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது கன்னிராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடம், பிரிஞ்சு போன காதலர்கள், இவங்க எல்லாமே நிம்மதியான வாழ்க்கை சத்தியமாக அந்த நேரத்தில் வரும். மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை, மே மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மே மாதம் 21ஆம் தேதி வரை சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானாதிபதி 9வது பாவகத்தில் மே மாதம் 14ஆம் தேதி தான் மாறுறார். ஆனாலும்
மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை அப்படி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வர்றார். சுய நட்சத்திரத்தில் வரும்போது மண்மனை வாங்கணும் அப்படின்ற ஆசை ஆதங்கம் நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. 10 வருஷமாக நான் வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக அடுத்தவங்ககிட்டயே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த 2 சங்கடமும் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். என்னால் சொந்த வீடும் வாங்க முடியல, சொந்தமாக பிஸ்னஸும் செஞ்சுக்கிட முடியல, சுய தொழிலும் செஞ்சுக்கிட முடியல. ஏதோ நானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு மேலுக்கு வரலாம்னு நினச்சாலும் ஏதோ ஒரு கிரகம் நம்மளை பின்னுக்கு தள்ளுதுங்க அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த நேரத்தில் இந்த கன்னியா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான தருணம் கொடுக்க போகுதுங்க. சொந்த வீடு வாசல் அமைகிறதுக்கு உண்டான தருணம் தரப்போகுது. அதுபோக இன்னும் ஒரு சில நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. எப்படின்னா உழைப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 1000 ரூபாய்க்கு உழைப்பு போடுவாங்க, 100 ரூபாய்க்கு சம்பாரிச்சிட்டு வருவாங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைங்க, ஏன்டா இந்த வேலை செய்கிறோம், எதுக்கடா இந்த வேலை செய்கிறோம், வேண்டா வெறுப்பா வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும் அப்படின்ற மனநிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடம், உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகி உங்களுக்குன்னு ஒரு மனம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சார் எந்த வகையில் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க சார் அப்படின்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் வந்துடுவார். ஏற்கனவே 9வது பாத்தியத்தில் குரு பகவான் 1ஆம் தேதியே வந்திருப்பார். அப்போது அந்த குரு பகவான் பார்வை, குரு பகவான் முதல் பார்வை 5வது பார்வை, பிறகு 7வது பார்வை, அதன் பிறகு 9வது பார்வை. குரு பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்னா சூரிய பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பார். 14ஆம் தேதி சூரியனும் குரு பகவானோட சேர்றார். அப்போ சூரிய பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கார். அப்போ அஸ்தமனம் ஆகாது, குரு அஸ்தமனம் ஆகாது. அந்த தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுவதால் சொந்த வீடு வாசல் அமைகிறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு பார்ப்பார். உங்களுடைய ராசியிலே பார்வைப்படுவார். அதுபோக ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். இது வரைக்கும் நீங்கள் தம்பதிகளாக இருக்கிறீங்கன்னா இந்த மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரை நீங்கள் தாய் தந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், புத்திரபாகிய வளர்ச்சிகளை கொடுத்துரும். குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில், அதாவது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். 5வது பாவகம் அப்படின்றது நமக்கு மகர ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். இது என்னன்னா புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் நட்சத்திரம் வாங்கியிருப்பார். புத்திரஸ்தானாதிபதி குரு புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். இதுதாங்க ஆதாரம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஜோதிடருக்கு சொல்பொழிவு இருக்கோ இல்லையோ அந்த கணிதம் கரெக்டாக எடுத்தால் எல்லாருமே ஜோதிடர் தான். எங்கள் தாத்தார் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜனத்தில் மட்டும்தான் ஜோதிடர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சாதி சனமாக இருந்தாலும் சரி ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினச்சா போதும், கணிதம் தெரிஞ்சால் போதும். ஜோதிடத்துக்கு தேவை சாதி சனம் கிடையாது, கணிதம் தான். அந்த கணக்கு தெரிஞ்சால் யார் வேணாலும் ஈஸியாக இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு சத்தியமாக சொல்லிவிடலாங்க. இது ஒரு பெரிய கம்பச்சுத்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்கிற மாதிரி மந்திரம் தந்திரமோ இல்லை தியானமோ இல்லை அதுக்குன்னு சொல் பொழிவோ இல்லை அதுக்குன்னு ஏதாவது செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் ஜோதிடத்தை கற்றுக்கிடலாம். என்னன்னா கணிதம், கணக்கு. ஒரு கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்குது, அந்த யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது, பாதகாதிபதியா சாதகாதிபதியா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே வீட்டிலேருந்து பார்த்துக்கிடலாங்க. இது ஒரு பெரிய கம்பச்சுத்திரம் இல்லைங்க. புத்திர பாக்கியம் வருதுன்னா அதுக்கு காரணம் சொல்லி போட்டனுங்க. அதுபோக இந்த சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தானே குடும்பஸ்தானாதிபதி. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு பாருங்க. இதனாலேயும் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, வலி இல்லாத இடம் கிடையாது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா இந்த மே மாதம் கரெக்டாக 7ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார உங்கள் உடம்புல இருக்கிற தொந்தரவு சரியாக ஆச்சா சரியாக ஆகலையான்னு பாருங்கள்.
சார் இத்தனை நாளாக எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டேன், வைத்தியம் பண்ணிட்டேன், மாத்திரை மருந்து சாப்பிட்டு போட்டேன், இதெல்லாம் தீரலை, ஏதோ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நேரம் நல்லா இருந்தால் எனக்கு உடம்பு சுகமாயிடுமா? நேரம் சரியில்லைன்னா எவ்வளையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட சுகமாகாத நான் பார்த்துருக்கோம். நேரம் சரியாக இருக்குதுன்னா எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை மறக்கக்கூடாது, கவனத்தில் வச்சுக்கிடணும். அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை. அப்போது சூரிய பகவான் யாருடைய சாரத்தம் வாங்குறாருன்னா லாபஸ்தானாதிபதி சாரம் வாங்குறார். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டிருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் நல்ல குரோத் இருக்கும். லாட்ரி வாங்க போகிறீங்களா, இந்த நேரத்தில் நல்ல குரோத் இருக்கும், லாபஸ்தானம் அதிகரிச்சிருக்கும். இல்லை எப்பயோ என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க, அந்த இடத்த கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, 10,000 ரூபாய்க்கு வாங்கின சொத்து 1 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்து 50 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க. அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு தன வரவு தன உயர்வு ஏற்படணும் அப்படின்னா மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், தன வரவு வரத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்ற விவரங்கள் சொல்லியிருக்கிறேனுங்க. நேரம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நேரத்தோடு நாமளும் சேர்ந்து பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.